சித்ரா, எனக்கு 75 வயசு ஆகுது. எப்படி இங்கே அதுல்யாவுக்கு வந்தோம்னாக்கா, எங்கள் ஹஸ்பண்டு ஒரு வாட்டி கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகிட்டு இருந்தது கால். ஸோ அதனால் ஃபிசியோ வேணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணினதுல இங்கே அதுல்யாவில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, ஃபிசியோதெரப்பி இருக்குது, அப்படி அங்கே போய் இருந்துகிட்டே நீங்கள் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து இந்த அதுல்யா பல்லாவரத்துக்கு வந்து சேர்ந்தோம். இன்ஃபேக்ட் எங்கள் ஹஸ்பண்டை ஆம்புலன்ஸில் தான் கூட்டின்னு வந்து இங்கே சேர்த்தோம். அப்புறம் வந்து பெட்டிலேயே அவருக்கு வந்து நடக்க முடியாததுனால பெட்டிலேயே ஃபிசியோதெரப்பி கொடுத்தாங்க. அது கொடுத்த பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு இம்ப்ரூவ் ஆச்சு. அப்புறம் அவர் நடக்க ஆரம்பித்து இப்போது கீழே வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணார். மிஸ்டர் மேகநாதன், திலகா போன்ற இவங்கெல்லாம் ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாம் நல்லா பார்த்தோம்னா அவருடைய ஹெட்டு டாக்டர் தான் வந்து பார்த்து செக் பண்ணி எப்படி எப்படி பண்ணணுன்றது சொன்னாங்க. அந்த மாதிரி பண்ணி இப்போ நல்லா ஆயிட்டாரு. ஆனால் இங்கே வந்து உடம்பு சரியில்லாமல் வந்தோம்னா கூட இங்கே இருக்கிற என்வைரன்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் வயசானவங்களுக்கு நல்ல எல்லா துணையும் இருக்குது, எல்லாரோடையும் ஜாலியாக பேசலாம். இது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லை, ஒரு ஹோட்டலில் தங்குற மாதிரி எல்லா கம்ஃபர்ட்டும் இருக்குது. அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்புறம் இங்கே ஃபுட் எல்லாமும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு மாதிரி நல்ல மெத்துன்னு இருக்கணுன்றதுக்கோசம் மேஷ் பண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால அவருக்கு ஈஸியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. யாருக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லிட்டாக்கா அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து ரூம் எல்லாமும் ரொம்ப நல்ல வென்டிலேஷன் இருக்குது. அப்புறம் அவங்க இந்த வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க கூட பிடிச்சின்னு போகிறதுக்கு சௌகரியமாக ரெயிலிங்லாம் போட்டுருக்காங்க. வண்டியில் வாக் பண்ணலாம், பேசேஜில், பாத்ரூமில், அப்புறம் பெட்ரூமில், எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் சேஃபாக நம்ம நிம்மதியாக இருக்கலாம் பயப்படாமல். அப்புறம் எல்லா வித பண்டிகையும் கொண்டாடினாங்க. எனக்கு வீட்டில் பண்ணுறத விட இங்கே இன்னும் நிறைய பேரோட சேர்ந்து பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தீபாவளி பண்ணாங்க, அடுத்தபடி கிறிஸ்மஸ் ரொம்ப ஜோராக பண்ணாங்க. ஒரு ரூமுக்கு வந்து அவர் சாண்டா கிளாஸ் மாதிரி ஒருத்தர் வேஷம் பண்ணி வந்து ஜிங்கிள் பெல்ஸ்ன்னு பாடினாங்க. எல்லாரும் வயசானவங்க எல்லாம் கூட அவங்களோட கையை கோத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆடினோம். அடுத்தபடி இப்போ பொங்கல் கொண்டாடினாங்க. இந்த கிராமமே இங்கே வந்துட்டா மாதிரி இருந்தது. அதுல்யாக்குள்ள கடை வீதி மாதிரி பொம்மை விற்கிறது, வளையல் விற்கிறது, பூ விற்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. உரியடி மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபோக் டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் எல்லாமும் ஆடினோம். என்னடா 75 இயர்ஸ் ஆடுறான்னு நினச்சிக்காதீங்க, எங்களுக்கு அங்கே வயசே தெரியல. எல்லாரும் ஆடினோம், எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். மொத்தத்தில் இவங்களுடைய இது என்னன்னா, வயசானாலும் சரி, உடம்பு சரியில்லா இருந்தாலும் சரி, எல்லாரும் இங்கே என்ஜாய் பண்ணி நிம்மதியாக இருக்கணுன்றது இவங்க ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சேஃபாகவும் இருக்கோம், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்.